ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அப்புறம் நான் மத்தவங்க கிட்ட அப்சர்வ் பண்ண விஷயம். அத நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அஸ் யூசுவல் நம்ம லைஃப் செம்ம ஹாப்பியா தான் இருக்க போகுது. அதுல நோ டவுட். அது என்ன விஷயம்? என்னெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அத நான் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்றேன். இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னோட மார்னிங் ரொட்டீனை ரீசெண்டா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதாவது நான் ஒரு 1 மந்த் பக்கம் நேரமா என்னால எந்திரிக்கவே முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு ரொட்டீனை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நான் இப்ப சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இப்ப என்ன மாதிரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மார்னிங் எந்திரிக்கிறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் இந்த அஃபர்மேஷன்ஸ் கேட்டுட்டு வாக் பண்றது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்கறது கிடையாது. யோகா பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கும் போது யோகால தான் ஸ்டார்ட் பண்ணேன். திரும்ப நான் அங்கேயே நின்னுட்டேன். ஸோ அகைன் நான் யோகா பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா சில வார்ம் அப் எக்ஸசைசஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் போறேன். ஒரு நல்ல ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் வாக்கிங் போயிட்டு இருக்கேன். இப்ப ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த ஹேபிட்டை நீங்க வளர்த்துக்கோங்க. வாக்கிங் போற ஹேபிட்டை. அது எப்படி நமக்கு லைஃப்ல ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே அதை நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே சொல்றேன். அதாவது காலை அதாவது ரெண்டு டைம் வச்சிருப்போம். ஒன்னா நம்ம ஈவினிங் வாக்கிங் போய்க்கலாம், இல்ல சாயங்காலம் வாக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் என்ன ப்ரிஃபர் பண்றேன்னா, நீங்க காலையில வாக்கிங் போறது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு. சரிங்களா? ஏன்னா அந்த காலையில அந்த டானா இருக்கும். நம்ம அந்த வெளிச்சமும் இல்லாம இருட்டும் இல்லாம அந்த மாதிரி இருக்கும். நம்ம வாக் பண்ணிட்டு போவோம். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். அப்போ பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது என்னன்னா, ஹெட்ஃபோன், ஏர்போர்ட்ஸ், அப்புறம் இயர்ஃபோன் இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம வாக்கிங் போறோம். சரிங்களா? நான் நிறைய பேரை பாக்குறேன். இப்ப ஈவினிங் காலையில பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவங்க போன் உள்ள இருக்கும், காதுல வச்சுட்டு போவாங்க. சூப்பரான வேலை தான் பார்ப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கையில அந்த ஸ்பீக்கர் மாதிரி வச்சுக்கிட்டே ஓடுறது, ஜாகிங் போறது இதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே நான் அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா, செகண்ட் டே எடுத்துட்டு போக கூடாது நம்ம அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வரேன் நான். ஏன்னா அந்த டைம் முழுக்க நம்ம யூனிவர்ஸ் கூட மட்டும் தான் கனெக்டா இருக்கணும். ஐ மீன் என்னன்னா, நம்ம கூட நம்ம கனெக்டா இருக்கணும். நம்ம தான் யூனிவர்ஸ். சோ நீங்க முழுக்க முழுக்க அந்த பிரபஞ்சத்து கூட கனெக்டா இருக்கிற அந்த ஒரு சூப்பரான டைம்ல தயவு செஞ்சு யாரும் ஹெட்ஃபோனோ இயர்ஃபோன்ஸோ எடுத்துட்டு போகாதீங்க. போனு தயவு செஞ்சு அந்த நேரத்துல நமக்கு போனே வேண்டாம். அதுக்காக நான் போன் எடுத்துட்டு போக மாட்டேனான்னு கேட்டா எடுத்துட்டு போவேன் டைம் பாக்குறதுக்கு. அப்ப வாட்ச் கட்ட மாட்டீங்களான்னா வாட்ச் கட்டிட்டு போவேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக் பண்றோம், எவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆகுது, அதை பார்த்துக்குவேன். அப்புறம் டைம் பார்ப்பேன். இவ்வளவுதான் தவிர அந்த ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நான் போனை யூஸ் பண்ணவே மாட்டேன். அது பாட்டுக்கு பாக்கெட்ல இருக்கும். நம்ம பாட்டுக்கு நடக்கிறது, ஓடுறது இப்படி இருக்கும். இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒருத்தர் ஒன்னொன்னு பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ரோட்ல. ஏன்னா அந்த டைம்ல கூட்டமே இருக்காதுன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? அப்படியே நம்ம பாட்டுக்கு போவோம். அந்த நேரத்துல என் மைண்ட்ல தாட், அதாவது நம்ம எப்படி விசுவலைசேஷன்ங்கிறது நமக்கு தெரியாம, எப்படி நமக்கே தெரியாம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது, அத எப்படி அவேர்னஸோட கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் பாருங்க. என்னோட சில ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா? என்னோட மேனிஃபெஸ்டேஷன் அதை பத்தி நான் திங்க் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ரோட்ல எங்கேயுமே நான் பார்க்கல. யார் வரா, யார் போறா, எதுவுமே பார்க்கல. நான் பாட்டுக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, பாஸ்டன்ஸ் காட்டுவாங்க, திடீர்னு ப்ரெசென்ட்ல நடக்கிறது காட்டுவாங்க, அகைன் பாஸ்டன்ஸ் போவாங்க, அப்புறம் ப்ரெசென்ட்டை காட்டுவாங்க, அப்புறம் ஃபியூச்சர்ல காட்டுவாங்க. இப்படி அந்த சில ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா இப்படி பிட்டு பிட்டா காட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு நான் ப்ரெசென்ட்ல இப்ப என்ன பண்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஓகே ஜாகிங் போறோம், அந்த மைண்ட்ல இருக்கேன். அப்புறம் அப்படியே ரொம்ப ஆத்மார்த்தமா எனக்கே தெரியுது, நான் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி எனக்கு என்ன தேவையோ நான் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கம்ப்ளீட் விசுவலைசேஷன். எந்த ப்ராக்டிஸுமே இல்லை. அந்த ஒரு வீடியோ கண்ணு முன்னாடி ஓடுறதுக்கு இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு வீடியோவுமே ஓட்டி பார்த்ததே இல்லை. திடீர்னு அது பாட்டுக்கு வருது. நம்மளோட ஆசை தான். நம்ம கண்டினியூ நினைச்சிட்டே இருக்கோம் இல்லையா? சோ நம்ம எப்போ ரொம்ப காமா, ரொம்ப அமைதியா, முழு போக்கஸை கொண்டு போய் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் கிட்ட ஈவன் நீங்க அன்கான்சியஸா இருக்கும்போது வச்சாலுமே இட் வில் பி ஒர்க் அவுட். சரிங்களா? அப்போ நீங்க நான் நினைச்சிட்டே வரேன். எனக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் அப்படியே மாத்தி மாத்தி இப்ப முன்னாடி ஃபியூச்சர் அது இதுன்னு அப்படியே போகுது. அந்த ஒரு 15 மினிட்ஸ் நான் ஒரு மெடிடேஷனுக்குள்ள இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு இப்ப எங்க ரேக்கி குருஜி சொல்லுவாங்க என்னன்னா, நீங்க ரூம்குள்ள யாருமே இல்லாம அமைதியா இருக்கிற நேரத்துல மெடிடேஷன் பண்றது ஓகே.
அதே அளவு ஒரு மன அமைதியோட உங்களை கொண்டு போய் நடு ரோட்ல உட்கார வச்சாலும் நீங்க மெடிடேஷன் பண்ணணும் அப்படிவாங்க. நம்ம மனசை வந்து நமக்கு எப்போ ஆஃப் பண்ணணும் எப்போ ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் வந்து நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாருமே மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா நம்ம எண்ணத்தை ஒரு இடத்துல குவிக்கணும் இல்லையா? அந்த எல்லாத்தையுமே நீங்க ஒரு எண்ணமா மாத்தி அந்த ஒரு இடத்துல குவிக்கிறோம். அந்த இடத்துல நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். இப்ப மெடிடேஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னு உட்கார்ந்தாலே நமக்கு நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப எனக்குமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல மெடிடேட் பண்றேன் அப்படின்னா அது பாட்டுக்கு எங்கேயோ போகும், கூட்டிட்டு வந்து புடிச்சு இழுக்கணும். ஓடாத ஓடாத அப்படின்னு ஒரு நம்மளை சுத்தி இடுப்புல வந்து ஒரு 20 கயிறை போட்டுட்டு 20 குழந்தைங்களும் ஒரே வயசுல குடுகுடுன்னு ஓடும்பொழுது நம்ம யாரை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம ஒரு மைண்ட் செட்ல இருப்போம் இல்லையா? ரொம்ப குழப்பமா அப்படிதான் இருக்கும் ஆரம்பத்துல. அது அப்படியே போக போக பழகிரும். சரிங்களா? இப்ப வந்து எனக்கு அந்த 15 மினிட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி, அதுவும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான காத்து வேற, நல்ல குளிர், ஜில்லுன்னு இருக்கு கிளைமேட்டு, வாக் பண்றோம், நம்ம மட்டும்தான் இருக்கோம் இந்த எப்படி சொல்றது, யூனிவர்ஸ்லயே நம்ம மட்டும்தான் இந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு 10 பேர் நினைச்சிருப்பாங்களா, மீதி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம தான் இல்ல புளிச்சு யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் எல்லாம் சேரும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ங்கிறது செம்ம ஹையா இருக்கும். அதை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுக்கு ஒரே காரணம், போன்ல இந்த பாட்டு கேட்டுட்டு போகாதீங்க. அதுக்காக நான் கேட்க மாட்டானான்னு கேட்டா கண்டிப்பா கேட்பேன். இந்த டைம்ல கேட்க மாட்டேன். இன்னொரு என்னோட பேட் ஹேபிட் வந்து சாப்பிட்ற நேரத்துல போன் பார்க்க கூடாது. இருந்தாலும் எனக்கு என்னமோ அது ஒரு பழக்கமானாலும் கொஞ்சம் மாத்த ட்ரை பண்றேன். ஸோ அதனாலதான் நான் வந்து எந்தெந்த நேரத்துல எல்லாம் நான் போன் கூட கனெக்டா இருக்கேன் நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டேன். அப்போ நம்ம இந்த நேரத்துல கைவிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் தியாகம் பண்ணிட்டேன். ஓகே, 1.5 மணி நேரம் எனக்கு போன் வேண்டாம் காலையில அப்படின்னுட்டு. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எது தேவையோ அதை பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நமக்கு இந்த போனை 1.5 மணி நேரம் வேண்டாம்பா அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து எப்ப எடுக்கணும்னா நீங்க மார்னிங் வாக் பண்ண போகும்போதும் எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா ஈவினிங் வாக் பண்றதை விட மார்னிங் வாக் பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னா, நைட்டு தூங்க போறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour பிஃபோர் வந்து நீங்க போனை வச்சிருங்க. நான் வந்து நைட் ஒரு மெடிடேஷன் பண்ணுவேன். நைட் வந்து சக்ரா மெடிடேஷன் பண்ணுவேன், காலையில அது ஒரு வேற மெடிடேஷன் பண்ணுவேன். ஸோ அது காலையிலேக்கு வந்து எனக்கு போன் தேவைப்படாது. ஆனா சக்ரா மெடிடேஷனுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மியூசிக்கு அந்த மந்த்ராஸ் ஓடும், நான் அப்படிதான் அதை தான் ஃபாலோ பண்றதுனால எனக்கு அதுக்கு மட்டும் போன் வச்சுப்பேன், பார்க்க மாட்டேன், ஜஸ்ட் காதுல கேட்டுட்டு இப்படி பண்ணுவேன். இப்படி இந்த மாதிரி ஒரு மெடிடேஷனுக்கு போன் யூஸ் பண்ணி தான் பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த போன் கூட நம்ம என்டர்டைன் பண்ணிக்க கூடாது, ரொம்ப என்கேஜ்டா இருக்கக்கூடாது. ஸோ வந்துட்டு அந்த ஒரு கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அப்படிங்கிறத வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன், அது போதும். அந்த ஒரு ஃபுல் டேக்கு நான் மேனிஃபெஸ்டேஷன் பத்தியே நினைக்க தேவையில்லை, நான் என்னோட வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு மார்னிங் கிடைச்சது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் நேரமா எந்திரிச்சு பழகுங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப இந்த 1 month எந்திரிக்காம இருந்தப்போ இந்த 1 மாச காலம் அப்படிங்கிறது எனக்கு தினம் கில்ட்லயே போகும். ஏதோ லைஃப்ல இழந்த மாதிரி இருக்கும். அது என்னமோ அது ஒரு மாதிரி இருக்கும்னு வைங்களேன். நல்லாதான் எல்லாமே நார்மலா தான் இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒண்ணு ஒரு கவலையா ஒரு கஷ்டமா அது என்னன்னு சொல்ல தெரியாது, ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. வாழ்க்கையில ஏதோ ஒரு ரீசனே இல்லாம சம்டைம்ஸ் நம்ம சோகமா இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சோகத்துல வந்து நான் 1 மாசமா இருந்துட்டேன். என் லைஃப் டைமுக்கு அது போதும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சோம்பேறியை வந்து நான் தூக்கி கொண்டு போய் வெளியே போடுறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு பாத்தீங்களா? அது அப்படி அப்பா அந்த மாதிரி. ஸோ நம்மளை அழிக்கிறது நம்ம சோம்பேறித்தனம் மட்டும்தான். ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் எல்லாரும் நேரமா எந்திரிச்சு பழகுங்க. முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 5 அப்படியா இருந்திருக்கேன். நான் 5:30 கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா 1/2 மணி நேரத்துல நமக்கு 6 மணி ஆயிடும், விடிஞ்சிரும். என்ன கேட்டீங்கன்னா ப்ராப்பர் டைம் 3:30 எந்திரிங்க. முடியவே முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு 4:30 to 4:45 ஒரு 4:40 4:45 அலாரம் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மணிக்குள்ளேயாவது எந்திரிச்சிருவீங்க. தயவு செஞ்சு எந்திரிச்சு உங்களோட ஒரு ரொட்டீனை மேக் பண்ணுங்க. புதுசா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக ஒரு ரொட்டீனையே நீங்க செட்டப் பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. செம்ம சூப்பரா இருக்கும், நமக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த டெய்லி பண்ணும்பொழுது நமக்கு எப்படா காலையில் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லயே இருக்கும். ஸோ நமக்கு லைஃப் போரே அடிக்காது. தேங்க்யூ.